ஒரு இடத்துல குருவாகவே இருக்காரு. காரகம் குரு தான், குழந்தை தான், பணம் தான். ஆனா அவரு 1ஆம் வீட்டு லக்னாதிபதியா இருப்பாரு, 2ஆம் வீட்டு குடும்பாதிபதியா இருப்பாரு, 3ஆம் வீட்டு உபஜயஸ்தானாதிபதியா இருப்பாரு, 4ஆம் வீட்டு மனைவி, வீடு, வாகனம், தன் சுகம். வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்விங்க, கொஞ்சம் பர்சனலா கேட்டிருந்தாங்க. அண்ணன் ஒரு டவுட், லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், என்னோட குரு தசை சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. குரு 2-11ஆம் அதிபதி, 2-11ஆம் அதிபதி பிளஸ் நல்ல பலமா தான் இருக்கிறாரு. பட் அவர் கும்ப லக்ன அவயோகராக வரும் தானே, நிஜமாகவே நல்லது செய்வாரா இல்ல வச்சு செய்வாரா அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு அவங்களுக்கு நான் கொடுத்த பதில், எல்லா கிரகங்களும் ஒரு லக்னத்துக்கு தனித்தனி ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கும். ஓகே, தனித்தனி ஆதிபத்தியம்னா என்னது? ஒரு இடத்துல குருவாகவே இருக்காரு. காரகம் குரு தான், குழந்தை தான், பணம் தான். ஆனா அவரு 1ஆம் வீட்டு லக்னாதிபதியா இருப்பாரு, 2ஆம் வீட்டு குடும்பாதிபதியா இருப்பாரு, 3ஆம் வீட்டு உபஜயஸ்தானாதிபதியா இருப்பாரு, 4ஆம் வீட்டு மனைவி, வீடு, வாகனம், தன் சுகம், படிப்பு மாதிரியான அமைப்புகளை கொடுக்கிறவரா இருப்பாரு, 5ஆம் இடம் குழந்தைகளை கொடுக்கிறவரா இருப்பாரு, 6ஆம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகளை கொடுக்கிறவரா இருப்பாரு, 7ஆம் இடம் கணவனையோ மனைவியோ பார்ட்னர்ஷிப்பையோ நண்பர்களையோ கொடுக்கிறவரா இருப்பாரு, 8ஆம் இடம் அதே மாதிரி மேல இருந்து கீழே விழுறது, காலை உடைக்கிறது, கடனை வாங்க வைக்கிறது, பிரச்சனைகள்ல உங்களை மாட்டி வர்றது, வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களை வைக்கிறது வைப்பாரு. அதே குரு 9ஆம் அதிபதியா வரும்பொழுது உங்களுக்கு தந்தை சார்ந்த அமைப்பு, பூர்வீகம் சம்பந்தப்படுற இடத்துல இந்த 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது லக்னத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்தஸ்து உயர்த்துறது மாதிரியான அமைப்புகளை செய்வாரு. 10ஆம் இடத்துல தொழில் அமைப்பு, குருவின் தொழில் என்ன? பேசுறது, பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பு, சொல்லிக் கொடுத்தல், கணக்கு, அக்கௌண்ட்ஸ், பணம், பேங்கிங் மாதிரியான அமைப்பு, பணம் இருக்கிற இடத்துல இருக்கிறது, மஞ்சள் நிறம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறது, தங்கம் சார்ந்த இந்த மாதிரி வருமா? 11ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் லாபாதிபதியா வருவாரு, லாபங்களை கொடுக்கிறவரா வருவாரு. 12ஆம் இடத்துல வரும்போது அவர் விரையாதிபதியா வருவாரு, விரயங்களை கொடுக்கிறவராக வருவாரு. மகர லக்னம், இப்ப அவங்க சொல்லும் போதே அவங்க கும்ப லக்னம்ன்றது, ஏன்னா குரு 11க்கும் 2க்கும் அதிபதினா கும்ப லக்னமாக தான் இருக்கணும். அப்ப மகர லக்னத்துக்கு அவரு அவயோகர். மகர லக்னத்துக்கு புதனும் சரி குருவும் சரி 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ற பட்சத்துல அந்த கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகளையும் விரயங்களையும் தான் செய்வாரு. கும்ப லக்னத்துக்கு அவரு 2-11ஆம் அதிபதி, மிகப்பெரிய அளவுல லாபங்களையும் முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடியவராக அமைப்புகளையும் வந்துருவாரு. இவரோடயே சேர்ந்து அந்த லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி சம்பந்தம் வந்துடுறாரு. கும்பலக்கணத்துடைய 9ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு சனியும் சுப அமைப்புல லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல கூடவே உங்களுக்கு யோக தசை, இந்த குரு தசையோ அந்த புதன் தசையோ அந்த சுக்கிர தசையோ உங்களுக்கு நடக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் கிடைக்கும்ல, அதுதான் மகாதன யோகம். 2, 9, 11ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டு கிடைக்கும் போதுதான் மகாதன யோகம். கோடீஸ்வரர் அவரு இவரு எலன் மஸ்க் எல்லாம், ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல யாரு உங்களுக்கு அதனை கொடுப்பா? கொடுக்கிறவருக்கு கை இருக்கணும், வாங்கிக்கிறவருக்கு கை இருக்கணும், கொடுக்கிறவருக்கு மனசு இருக்கணும், வாங்கிக்கிறவருக்கு கை இருக்கணும், உயிர் இருக்கணும், தலை இருக்கணும். அந்த தலை தாங்க உங்களோட லக்னாதிபதி, அந்த கை தாங்க உங்களோட தசா புத்தி. இதெல்லாம் இருந்தால்தான் உங்களால மிகப்பெரிய அளவுல சாதிக்கிறது. மிகப்பெரிய நேத்து ஒரு பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தேன். நேத்து ஒரு 2 ஜாதகம் பார்த்தேன். மாசி மகத்துல பிறந்த ஜாதகமே வந்திருந்தது. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த குழந்தைங்க பிறந்ததுல இருந்து எல்லாமே கிடைச்சிக்கிட்டு தானே இருக்கு. நானே ஆமா எல்லாம் கிடைச்சிடும், கொஞ்சம் அரகனா இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. ஏன் லக்னத்தினுடைய சிம்ம லக்னம், சிம்ம ராசி அந்த பொண்ணு, லக்னத்தினுடைய ராசியுடைய குணம் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய குணம். அந்த தன்மையோடு அதுக்கப்புறம் தசாபுத்தி அவங்களுக்கு செயல்படும். இதே மாதிரி உங்களுடைய கும்ப லக்னத்தின் குணம் உடல் உழைப்பு, நிதானம், மெதுவாக ஸ்லோவாக பண்ணக்கூடிய லக்னம். இந்த இடத்துல குரு வரும் பொழுது எங்க தொடர்பு கொண்டாலும் முடிந்த அளவுக்கு அந்த பாவகத்துல நல்ல பலனை செய்ய பார்ப்பாரு. சுபர்கள் எப்பொழுதுமே அப்படிதான். ஆதிபத்திய விசேஷம் இல்லைன்னா மட்டும்தான் கெடுப்பாரு, விரயம் பண்ணுவாரு. குரு விரையாதிபதியாக வரும்பொழுது சில நேரங்கள்ல பாபத்துவமாக 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகளை விரயம் செய்வார். ஓகேங்களா? அந்த 5ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கும்போது குழந்தைகளை விரயம் செய்வார். அதாவது பிள்ளைங்க இறந்து போகும் இல்லையா, குழந்தைகளுக்காக விரயம் செய்வார். 2 மாதிரி இருக்கும். பிள்ளைகளை விட்டு பிரிப்பார். அவயோகராக இருக்கிற பட்சத்துல, பாபத்துவமாக இருக்கிற பட்சத்துல பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போவாங்க, படிக்க போவாங்க, வெளியில போய் 5 வருஷம் அங்க இருந்துட்டு வருவாங்க, கல்யாணம் பண்ணி நிரந்தரமா அப்பா விட்டு அம்மா விட்டு பிரிஞ்சு போவாங்க. இந்த மாதிரியான விரயங்களும் இதுல கணக்குல வரும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.